Hi friends, good morning. Happy Friday. இன்றைக்கி காலைல ஏஞ்சி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஃபில்டர் காஃபி போட்டேன். அப்புறம் எனக்கு காஃபினா ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி என்ன புலாவ் பார்க்கும்போது பாலக் புலாவ் பண்ணலாம். என் பொண்ணுக்கு வந்து பாலக் புலாவ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, அவளுக்காக பாயில்டு எக்ஸும் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிகிட்டு இருந்தேன் குழந்தைக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் பீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எக்கெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு காஃபி கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு சூப்பர் காஃபி, ஃபில்டர் காஃபி சூப்பர் அப்படின்ட்டார். அப்புறம் அவர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணார். பூஜை பண்ணிவிட்டு ஃப்ரைடேயில் இன்றைக்கி, அதனால சீக்கிரமாக அவர் பூஜை பண்ணிட்டார் அவரும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி தோசை போடலான்னு வள்ளலாரை கீரை அதில் தோசை போட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹெர்பல் தோசை எல்லாம். ஸோ அதனால் அதை போட்டேன் அவருக்கு நல்லா கிறிஸ்பியாக. கூட டொமேட்டோ ஆனியன் போட்டு சட்னி அரைச்சேன். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும், இந்த மாதிரி ஹெர்பல் தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, டேஸ்ட் பார்க்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நிஜமாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லா ஹெல்த்திக்கும் அந்த தோசை ரொம்ப நல்லது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாயில்டு எக் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அவருக்காக ஆம்லேட் போடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் போட்டேன். ஆம்லேட் போட்டு அவருக்காக கொஞ்சம் நல்லா மிளகு பவுடர்லாம் போட்டு அவருக்காக போட்டேன் ஆம்லேட்டு. சரி, அப்புறம் புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தேன். அதுவும் நல்லா சூப்பர், நல்லா உதிர்ச்சியாக நல்லா வந்தது. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க இது ஆக்சுவலி. ஸோ அதனால் பாலக் புலாவ் பண்ணேன். அப்புறம் டிஃபன் ரெடி, தோசையும் போட்டாச்சு. அப்புறம் பேக் பண்ணலாம் எல்லாமே அப்படின்ட்டு டப்பாவில் எல்லாம் வச்சேன், பாக்ஸில் எல்லாம் வச்சேன். என் பொண்ணுக்கு பாயில்டு எக்ஸு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆம்லேட்டு, அப்புறம் குக்கும்பர் அது பண்ணேன் ரைத்தா மாதிரி. அப்புறம் மோர், மசாலா மோர், அப்புறம் புலாவ், பாயில்டு எக்ஸு, ஆம்லேட்டு, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, நட்ஸு இதெல்லாம் போட்டு கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டேன். சரி, ஓகேன்னு. ஸோ இன்றைக்கி சூப்பராக எல்லாமே ஆஸ் ஆஃப்டர்நூன் நல்லா போச்சு. ஸோ உங்களுக்கும் இன்றைக்கி ஹாப்பி ஃப்ரைடேவாக வரட்டும் அமைக்கணும்னு கேட்குறேன். ஓகே, ஹாப்பி ஃப்ரைடே.